அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உண்டான ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 7th யூனிட். இதில் 7th யூனிட்டில் ஒரு 100 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 கொஷின் இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ். உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஹால் டிக்கெட் விட்டுட்டாங்க. திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 நாள் இருக்குது. இந்த ஒரு 11 நாளுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா இருக்கிற டைமை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணால் கூட யூ கேன் சக்ஸஸ். ஸோ அதனால் இருக்கிற டைம் பீரியட் வந்து கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காம இருக்கிற டைமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி செல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் நான் எடுத்து தர முடியுமோ ஷார்ட் டைமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் தரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நான் வேகமாக எல்லாம் சொல்கிற மாதிரியும் சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்கணும், கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா யாரும் சொல்கிறப்ப யாராவது ஒருத்தர் வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறப்போ இல்லை வந்து அதை நல்ல விஷயம் நெகட்டிவ் அப்படிங்கிறத நல்ல விஷயம் அதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறப்போ மற்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கிங்க. ஏன்னா அதனால் ஒன்றும் இல்லை, உங்களுக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோவே எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். நீங்கள் வந்து இதில் வந்து சஜஷன் சொல்கிறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தான் செய்ய முடியும். ஒரு சில மக்கள் வந்து சரி ஒரு தூரம் செய்கிறாரு இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நான் எஃபெக்டிவாக நல்லா உங்களுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால இதில் வந்து யாரும் இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒருத்தர் இது பண்ணிக்கிறதுக்கு உண்டான டைம் இல்லை. ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்தடுத்து நமக்கு நிறையா எக்ஸாம்ஸ்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து ப்ரிப்பரேஷனில் இருக்கட்டும். அதே மாதிரி இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சி விட்றேன். அந்த பிடிஎஃப் ஏன்னா நான் படித்து சொல்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும், சப்போஸ் நீங்கள் படிக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இதுக்கும் யூனிட்டுக்கும் ஏற்கனவே வந்து சைக்காலஜி கொடுத்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூனிட் கொடுத்துட்றேன். டைம் கம்மியாக இருக்குது, சீக்கிரம் கொடுங்க அப்படின்னீங்க. கண்டிப்பாக நான் ரெடி பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டெலகிராம் லிங்க்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் அதிலேருந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு உங்களோட எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நல்லா பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 100 கொஷினில் முதல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா, பொருளாதார திட்டமிடலின் முக்கிய நோக்கங்களில் பின்வருவனவற்றுள் எது இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பொருளாதார திட்டமிடலில் அதில் உண்டான நோக்கங்களில் எது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வருமான ஏற்றத்தாழ்வுங்கிறது பொருளாதார திட்டமிடலில் உள்ள நோக்கம் அல்ல. அடுத்த கொஷின், வளங்களை திரட்டுதல் என்பது கேதரிங் த ரிசோர்ஸஸ் என்பது முதன்மையாக எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி மற்றும் நிதி அல்லாத வளங்களை சேகரித்து ஒதுக்குதல். உங்களுக்கு வந்து கொஷின் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லையுமே இருக்குது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கலாம். அதுக்காக இப்போ நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் அப்படின்னு இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே தமிழ்லேயே சொல்கிறோம். 3வது கொஷின், வேலைவாய்ப்பு உருவாக்கத்தில் பின்வருவனவற்றுள் எந்த துறைக்கு அதிக பங்களிப்பு உண்டு? சேவைத்துறை, இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிக பங்களிப்பு உண்டு. அதிக கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்குது, சர்வீஸ் செக்டார். உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் ஜிடிபி, உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் நிலையான வளர்ச்சிக்கு எது அவசியம்? உயர் முதலீடு மற்றும் உற்பத்தி திறன். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ப்ரொடக்டிவிட்டி. அடுத்த கொஷின், மனித மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் எவற்றின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை எதிர்பார்ப்பு, கல்வி மற்றும் தனிநபர் வருமானம். இந்த HDI வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை எதிர்பார்ப்பு, கல்வி மற்றும் தனிநபர் வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது. அடுத்த கொஷின், ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு எது மிக முக்கிய காரணி? திறமையான வள மேலாண்மை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணியாக இருக்கிறது. திறமையான வள மேலாண்மை. எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். வேலைவாய்ப்பின்மையை அளவிட பயன்படுத்தப்படும் பொதுவான முறை வேலையின்மை விகிதம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ, அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்.
ஒரு பொருளாதாரத்தில் வள திரட்டுதல் ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் என்பது எதை நோக்கமாக கொண்டது? பயன்பாட்டில் இல்லாத வளங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்துதல். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் வளம் திரட்டுதல், இந்த வளங்களை வந்து ரிசோர்ஸ் மொபிலைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இல்லாத வளங்களை அடையாளம் கண்டு பயன்படுத்துதல். இந்தியா 5 ஆண்டு திட்டங்களை எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், ரஷ்யா. அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பார்த்திங்கன்னா 1951 ஆரம்பித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 12 இயர் பிளான்ஸ் வந்திருக்கு. 5 ஆண்டு திட்டம் வந்து இருந்திருக்கு. இடையில் வந்து ரோலிங் மற்றதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து எந்த நாட்டிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், ரஷ்யாவிலிருந்து. நீடித்த வளர்ச்சி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது எதை குறிக்கிறது? நீடித்த வளர்ச்சி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல தற்போதைய தேவைகளை எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் பூர்த்தி செய்தல். தற்போதைய தேவைகளை எதிர்கால தலைமுறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் பூர்த்தி செய்தல், இதுதான் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இந்தியாவில் காரிஃப் பயிர்காலம் பொதுவாக எந்த மாதங்களில் இருக்கும்? காரிஃப் பயிர்காலங்கிறது எந்த மாதங்களில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முதல் செப்டம்பர், 6 to 9 இந்த 3 மாதங்கள். அதான் 6ங்கிறது ஜூன் மாதம்லேருந்து 9ஆம் மாதம் 6 to 9 வந்து பார்த்திங்கன்னா காரிஃப் பயிர்காலம். காரிஃப் கிராப்பிங் அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் to செப்டம்பரில் இருக்கும். கோதுமை என்பது ஒரு ராஃபி பயிர். ராஃபி கிராப். இந்தியாவில் முக்கிய ராஃபி பயிர்களில் ஒன்று பார்லி. பயிர் சுழற்சியின் முக்கிய நன்மை என்ன? பயிர் சுழற்சியின் முக்கிய நன்மை மண் வளத்தை பராமரித்தல். ஆப்ஷன் பி. சையத் பயிர்கள் பொதுவாக எந்த பருவத்தில் பயிரிடப்படுகின்றன? கோடைக்காலம். ராபி மற்றும் காரிஃப் இடையே. ராபியும் காரிஃப் ரெண்டும் இடையே இருக்கிற கோடை காலத்தில் தான் சையத் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. சையத் பயிர்கள் வந்து பொதுவாக கோடை காலத்தில் பயிரிடப்படுகின்றன. அதிக மழைப்பொழிவு தேவைப்படும் பயிர் எந்த பயிருக்கு வந்து அதிக மழைப்பொழிவு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல். இந்தியாவில் எந்த மாநிலம் நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? நெல் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேற்கு வங்காளம் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் வகிக்கிறது. கரும்பு என்பது பணப்பயிர். மிளகு, ஏலக்காய், கிராம்பு போன்ற மசாலா பொருட்கள் எந்த பயிர் முறையின் கீழ் வருகின்றன? தோட்டப்பயிர்கள். இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே தோட்டப்பயிர்கள் அந்த முறையின் கீழ் வருகின்றன. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் முக்கியமாக பயிரிடப்படும் ராபி பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. ஆப்ஷன் சி கோதுமை. பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் முக்கியமாக பயிரிடப்படும் ராபி பயிர் கோதுமை. இந்தியாவில் பருத்திக்கு ஏற்ற மண் வகை எது? கரிசல் மண். இந்தியாவில் மஞ்சள் புரட்சி எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தி. எண்ணெய் வித்துக்கள் இந்த ஆயில் அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வித்துக்களோட உற்பத்தி, ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆயில் சீடு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன். ஒவ்வொன்றுக்கும் ரெவல்யூஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து எல்லோ ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஆயில் சீட்ஸ். தேயிலை சாகுபடிக்கு உகந்த நிலப்பரப்பு சாய்வான மலைப்பகுதிகள். இந்தியாவில் முக்கிய பணப்பயிர்களில் ஒன்று சணல். பசுமை புரட்சி என்பது முதன்மையாக எந்த பயிரின் உற்பத்தியை அதிகரிக்கிறது? கோதுமை மற்றும் நெல். கேரளா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பயிரிடப்படும் ஒரு தோட்டப்பயிர் ரப்பர். இந்தியாவில் பயிர் சுழற்சியில் பருப்பு வகைகளை சேர்ப்பதற்கான முக்கிய காரணம் அவை மண்ணுக்கு நைட்ரஜனை சேர்ப்பதால் இந்தியாவில் பயிர் சுழற்சியில் பருப்பு வகைகளை சேர்க்கிறார்கள். அந்த பயிர் வகைகளை வந்து பார்த்திங்கன்னா பயிர் வகைகளை பருப்பு வகைகளை சேர்க்குறாங்க அப்படின்னா இதற்கான பயிர் சுழற்சியில் அப்படின்னா அவை வந்து மண்ணுக்கேற்ற நைட்ரஜனை தருவதால்.
இந்தியாவில் பெரும்பாலான கோதுமை உற்பத்தி எந்த மண்டலத்தை சார்ந்தது? வடமேற்கு மண்டலம். இந்த வடமேற்கு மண்டலம் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியாவில் பெரும்பாலான கோதுமை உற்பத்தி மண்டலமாக இருக்கிறது. மக்காச்சோளம் ஒரு காரிஃப் பயிர். மக்காச்சோளம்ங்கிறது ஒரு காரிஃப் பயிர். மிங்லிங் கிராஃபிங் அதாவது மிக்சர் கிராஃபிங் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வயலில் பல பயிர்களை ஒரே நேரத்தில் பயிரிடுதல். ஒரே வயலில் வந்து பார்த்திங்கன்னா பல பயிர்களை ஒரே நேரத்தில் பயிரிடுவதில் தான் வந்து மிக்சர் கிராஃபிங். இந்த மிங்லிங் கிராஃபிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல பயிர்களை வந்து ஒரே வயலில் வந்து பயிரிடுதல். அடுத்து, விவசாயிகளுக்கு சமீபத்திய வானிலை தகவல்களை வழங்க தொழில்நுட்பத்தின் எந்த வடிவம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை முன்கணிப்பு ஆப்ஸ். வானிலை முன்கணிப்பு ஆப்ஸ். ஈனாம் மின் முக்கிய நோக்கம் என்ன? இந்த ஈனாம் அப்படிங்கிறதோட முக்கிய நோக்கம் ஆப்ஷன் பி, விவசாய பொருட்களுக்கான ஒற்றை தேசிய சந்தையை உருவாக்குதல். விவசாய பொருட்களுக்கான ஒற்றை தேசிய சந்தையை உருவாக்குவது தான் ஈனாமோட ஆப்ஜெக்ட், அதாவது அதோட நோக்கம். டு கிரியேட் எ சிங்கிள் நேஷனல் மார்க்கெட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ். அடுத்து 3வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் விவசாயிகளுக்கு மண்வளம் குறித்த தகவல்களை வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் சுகாதார அட்டை திட்டம். சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம். சாயில் ஹெல்த் கார்டு ஸ்கீம், மண் சுகாதார அட்டை திட்டம். அடுத்து, ட்ரோன்கள் விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ட்ரோன்கள் பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லிகள் மற்றும் உரங்களை தெளிக்க பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு அவர்களின் மொபைல் ஃபோன்கள் மூலம் நேரடி தகவல்களை வழங்கும் அரசு முயற்சி வந்து பார்த்திங்கன்னா எம்-கிசான் போர்ட்டல். எம்-கிசான் போர்ட்டல் அப்படிங்கிறது தான் விவசாயிகளுக்கு உண்டான மொபைல் ஃபோன்கள் மூலம் நேரடியாக தகவல்களை விவசாயிகளுக்கு வழங்குகிற ஒரு அரசோட முயற்சி எம்-கிசான் போர்ட்டல். எம்-கிசான் போர்ட்டல் வந்து ஃபார்மர்ஸ் விவசாயிகளுக்கு அவரோட மொபைல் ஃபோன்கள் மூலமே நேரடியாக தகவல்களை என்ன பண்ணுதுன்னா வழங்குது. அதற்குண்டான முயற்சியை அரசு செய்கிறது. இதுக்கு உண்டானது தான் பார்த்திங்கன்னா எம்-கிசான் போர்ட்டல். விவசாயத்துறையில் துல்லிய விவசாயம், ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் என்பதன் பொருள் என்ன? துல்லிய விவசாயம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் வளங்களை திறமையாக பயன்படுத்துதல். சரியான நேரத்தில் மற்றும் சரியான இடத்தில் வளங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், திறமையாக பயன்படுத்துவது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர், துல்லிய விவசாயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிமோட் சென்சிங் தொழில்நுட்பம் விவசாயத்தில் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் ஆரோக்கியம் மற்றும் பரப்பளவை மதிப்பீடு செய்ய. ரிமோட் சென்சிங் வந்து பயிர் ஆரோக்கியம் மற்றும் பரப்பளவை மதிப்பீடு செய்ய இந்த தொழில்நுட்பமானது விவசாயத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்த கொஸ்டின், விவசாயிகள் கடன் பெறுவதை எளிதாக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த கருவி எது? விவசாயிகள் கடன் பெறுவதை எளிதாக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த கருவி உழவர் கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு, KCC. விவசாயிகளுக்கு சந்தை விலை குறித்த தகவல்களை வழங்குவதன் மூலம் எந்த தொழில்நுட்பம் இடைத்தரகர்களின் தேவையை குறைக்கிறது? நாம். விவசாயத்தில் அகில இந்திய வானிலை தகவல்கள் எந்த தொழில்நுட்பத்தின் மூலம் வழங்கப்படுகிறது? இன்டர்நெட் மற்றும் மொபைல் ஆப்ஸ். இன்டர்நெட் மற்றும் மொபைல் ஆப்ஸ் மூலம் வழங்கப்படுகிறது. விவசாய கடன் வழங்குவதில் வங்கிகளுக்கு உதவவும் விவசாயிகளுக்கு நிதி சேர்க்கையை மேம்படுத்தவும் எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது? டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் AI. டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு கடன் வழங்குவது மற்றும் வங்கிகளுக்கு உதவும் வண்ணமாக விவசாயிகளுக்கு நிதி சேர்க்கையை மேம்படுத்த இந்த தொழில்நுட்பமானது பயன்படுத்தப்படுகிறது. விவசாயிகளுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை குறித்த தகவல்களை எந்த தொழில்நுட்ப ஆப்ஸ் மூலம் பெற முடியும்? அதாவது விவசாயிகளுக்கு உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் குறித்த தகவல்களை எந்த தொழில்நுட்ப ஆப்ஸ் மூலம் பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிசான் சுவிதா ஆப்ஸ். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. இந்த பூச்சிக்கொல்லிகள் கொடுத்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா, உரம் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை பற்ற தகவல்களை ஒரு தொழில்நுட்பம் டெக்னாலஜி மூலம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து எப்படி பெற முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிசான் சுவிதா ஆப்ஸ். கிசான் சுவிதா ஆப்ஸ் விவசாயிகளுக்கு பயிர் நோய்கள் மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை வழங்க தொழில்நுட்பத்தின் எந்த வடிவம் உதவுகிறது? நிபுணர் அமைப்புகள். விவசாயிகளுக்கு பயிர் நோய்கள் மற்றும் பூச்சி மேலாண்மை குறித்த ஆலோசனைகளை வழங்க தொழில்நுட்பத்தின் எந்த வடிவம் உதவுகிறதுனா நிபுணர் அமைப்புகள். ஆப்ஷன் பி. அந்த நிபுணர் அமைப்புகள் கொண்ட மொபைல் ஆப்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு உதவுது. மொபைல் ஆப்ஸ் வித் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ். விவசாயிகளுக்கு நிலப்பதிவுகள், மண்வகை, நில பயன்பாடு போன்ற தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்க உதவும் தொழில்நுட்பம் எது? விவசாயிகளுக்கு நிலப்பதிவுகள், மண்வகை, நில பயன்பாடு போன்ற தகவல்களை டிஜிட்டல் முறையில் வழங்க உதவும் தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவியியல் தகவல் அமைப்பு GIS, குளோபல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களை ஆன்லைனில் நேரடியாக நுகர்வோருக்கு விற்க உதவும் மேடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் தளங்கள், காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். இதான் வந்து பார்த்திங்கன்னா விளைபொருட்களை வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா நுகர்வோருக்கு நேரடியாக விற்க உதவும் ஒரு தளம், காமர்ஸ் தளங்கள். அடுத்து, குறைந்த செலவில் திறம்பட நீர் பாய்ச்சுவதற்கு உதவும் தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த AI தான் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த இதுக்கெல்லாம் ட்ரோன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதான் பயிருக்கு பூச்சிக்கொல்லி தெளிக்க இதுக்கெல்லாம் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதன்படி AI தான் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் திறம்பட நீர் பாய்ச்சுவதற்கு உதவும் தொழில்நுட்பம். அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, அடிப்படையிலான நீர் மேலாண்மை அமைப்புகள். இதில் தான் AI பேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயற்கை நுண்ணறிவில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து, விவசாயிகளுக்கு புதிய விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்த வீடியோக்களை பார்க்க உதவும் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் போன்ற வீடியோ பகிர்வு தளங்கள். விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு பெறுவதற்கு உதவும் டிஜிட்டல் அணுகுமுறை, ஆன்லைன் காப்பீடு போர்ட்டல்கள். பயிர் காப்பீடு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் இன்சூரன்ஸ் போர்ட்டல்கள் தான். அடுத்த கொஷின், விவசாயிகளுக்கு உரங்களின் சரியான அளவு மற்றும் பயன்பாட்டு நேரம் குறித்து வழிகாட்டும் தொழில்நுட்பம். இந்த உரங்களோட சரியான அளவு மற்றும் பயன்பாட்டு நேரம் குறித்து அவங்களுக்கு கைட் பண்ணுற தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் சுகாதார அட்டை, சாயில் ஹெல்த் கார்டு திட்டத்தின் டிஜிட்டல் தரவு. சாயில் ஹெல்த் கார்டு அந்த திட்டத்தோட டிஜிட்டல் தரவு. அடுத்து, விவசாயத்தில் பிக் டேட்டா பயன்பாட்டின் முக்கிய நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, துல்லியமான முடிவுகளை எடுக்க விரிவான தரவு பகுப்பாய்வு. காம்ப்ரஹென்சிவ் டேட்டா அனலைசிஸ் ஃபார் அக்யூரேட் டிசிஷன் மேக்கிங். அடுத்து, இது விட பார்த்திங்கன்னா ஒரு 50 கொஷின் முடிந்தது. அடுத்த 50 கொஷின் பார்த்திங்கன்னா, இந்தியா தனது முதல் 5 திட்டத்தை எப்பொழுது தொடங்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1951. 51லேருந்து 56 வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா முதல் 5 திட்டம். இந்தியாவில் நிதி வளங்களை திரட்டுவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று வரிகள் மற்றும் அரசு பத்திரங்கள். இந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி வளங்களை திரட்டுவதற்கான முக்கிய ஆதாரங்களில் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிகள் மற்றும் அரசு பத்திரங்கள், டேக்ஸஸ் அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். வேலைவாய்ப்பின்மைக்கு ஒரு முக்கிய காரணம் குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டு பற்றாக்குறை. குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்கள் மற்றும் முதலீட்டு பற்றாக்குறை, லேக் ஆஃப் ஸ்கில்டு லேபர் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நீடித்த வளர்ச்சி இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG,
எப்போது ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஜி வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய நாடு சபைகள் மூலம் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா 2015. இந்தியாவில் எந்த 5 திட்டம் கடாவா, இந்த கரிபி கடாவா அப்படிங்கிறது வறுமையை ஒழித்தல் என்ற முழக்கத்துடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது திட்டம். அந்த இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5வது திட்டம் தான் பார்த்திங்கன்னா அந்த கரிபி கடாவா வறுமையை ஒழித்தல் என்ற முழக்கத்துடன் தொடர்புடையது. மறைமுக வேலையின்மை என்பது பெரும்பாலும் எந்த துறையில் காணப்படுகிறது? விவசாயத்துறை. டிஸ்டிகைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதாவது இந்த மறைமுக வேளாண்மை என்பது பெரும்பாலும் எந்த துறையில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை. அடுத்து, ஒரு நாட்டின் மனிதவள மேம்பாடு எதன் மூலம் அளவிடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கல்வி, சுகாதாரம் மற்றும் வாழ்க்கை தரம் இதன் மூலம் அளவிடப்படுகிறது. திட்டக்குழுவிற்கு பதிலாக எந்த அமைப்பு இந்தியாவில் நிறுவப்பட்டது? இந்த பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக இந்தியாவில் எந்த அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக். நிதி ஆயோக் தான் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷனுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் பிளானிங் கமிஷனுக்கு பதிலாக வந்து நிதி ஆயோக் வந்து இந்தியாவில் நிறுவப்பட்டது. இந்த அமைப்பானது நிறுவப்பட்டது. மொத்த தேசிய மகிழ்ச்சி, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ், GNH, இது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் என்ற கருத்தை அறிமுகப்படுத்திய நாடு பூட்டான். பூட்டான் தான் பார்த்திங்கன்னா மொத்த தேசிய மகிழ்ச்சி, இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் என்ற கருத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்தியது பூட்டான். வேலைவாய்ப்பின்மையை குறைப்பதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிய தொழில்களை தொடங்குதல் மற்றும் திறன் மேம்பாடு. அடுத்து, ஒரு நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதை குறிக்கும் முக்கிய குறியீடு. ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதை குறிக்கிற முக்கிய குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி மற்றும் தனிநபர் வருமான உயர்வு. ஒரு ஜிடிபி மற்றும் தனிநபரோட வருமானம் உயர்வு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம் வளர்ச்சி அடைவதை குறிக்கும் முக்கிய குறியீடு. பொது மற்றும் தனியார் துறை வளங்களை கூட்டாக பயன்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் அணுகுமுறை எது? பொது தனியார் கூட்டு. பொது தனியார் கூட்டு. அதாவது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், BBB. இந்தியாவின் நிதி கொள்கையை யார் வடிவமைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம். இந்தியாவில் நிதி கொள்கை, அதாவது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அந்த பாலிசியை வந்து யார் வந்து வடிவமைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சகம். இந்தியாவில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டில் அதிக முதலீட்டை ஈர்ப்பதற்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நிய நேரடி முதலீட்டை ஊக்குவித்தல், FDI. இந்த FDI வந்து பார்த்திங்கன்னா அதோட முதலீட்டை வந்து ஊக்குவிப்பதன் மூலம் நமக்கு இந்தியாவில் உள்கட்டமைப்பு மேம்பாடானது அதிக முதலீட்டை ஈர்க்கும். ப்ரொமோட்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறது மூலம் நம்ம வந்து உங்களுக்கு உள் முதலீடு அதிகமாகும். வளங்கள் திரட்டலின் ஒரு பகுதி அல்லாதது அரசு சொத்துக்களை அளித்தல். அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதன் முக்கிய நோக்கம். இது தனியார் மயமாக்குதல் ஒரு முக்கியமான கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அரசுக்கு சொந்தமான ஒரு நிறுவனங்களை தனியார் மயமாக்குவதன் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டித்திறன் மற்றும் செயல்திறனை மேம்படுத்துதலுக்காக அரசுக்கு சொந்தமான நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதன் முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஒரு நாட்டில் விரைவான மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு எது முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சமமான வருமான பகிர்வு மற்றும் அனைவருக்கும் வாய்ப்புகள். அடுத்து, இந்தியாவில் உள்ள மேக் இன் இந்தியா திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறையை மேம்படுத்துதல் மற்றும் முதலீட்டை ஈர்ப்பது. அடுத்த கொஸ்டின், பொருளாதார மேம்பாட்டில் நிதி சேர்க்கை என்றால் என்ன?
பொருளாதார மேம்பாட்டில் நிதி சேர்க்கை என்பது அனைத்து தரப்பு மக்களுக்கும் வங்கி மற்றும் நிதி சேவைகளை அணுக செய்தல். அனைத்து தரப்பு மக்களுக்கும் வங்கி மற்றும் நிதி சேவைகளை அணுகச் செய்தல். ஆப்ஷன் பி. 20வது கொஸ்டின், நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் SDG பசி இல்லை, அதாவது ஜீரோ ஹங்கர் என்பது எந்த இலக்கின் ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா SDG 2. அந்த SDG 2வோட ஒரு பகுதி தான் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஹங்கர். ஜீரோ ஹங்கர்ங்கிறது SDG 2. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட் ஜீரோ ஹங்கர்ங்கிறது எந்த பார்ட் அப்படின்னா SDG 2. ஆப்ஷன் பி. அடுத்து, இந்தியாவில் நெல் சாகுபடிக்கு உகந்த வெப்பநிலை வரம்பு என்ன? இந்த நெல் சாகுபடி செய்வதற்கு உண்டான உகந்த வெப்பநிலை, அந்த டெம்பரேச்சர், ஐடியல் டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 முதல் 30 டிகிரி செல்சியஸ். அந்த டெம்பரேச்சர் வந்து 20 to 30 டிகிரி செல்சியஸ். 20-30. உருளைக்கிழங்கு எந்த பயிர் வகையின் கீழ் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி. உருளைக்கிழங்கானது ராபி பயிர் வகையின் கீழ் வருகிறது. இந்தியாவில் எந்த மாநிலம் கரும்பு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? கரும்பு எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்பத்தியில் முதன்மையில் இருப்பது உத்தரப்பிரதேசம், UP. மஞ்சள் என்பது மசாலா பயிர். டர்மரிக் இஸ் எ ஸ்பைசி கிராஃப். திணை வகைகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் செம்மண் மற்றும் மணல் கலந்த மண். செம்மண் மற்றும் மணல் கலந்த மண் தான் பார்த்தீங்கன்னா திணை, மில்லட்ஸ் இதெல்லாம் வந்து பயிரிடுவதற்கு உண்டான ஏற்ற மண் வகை செம்மண் மற்றும் மணல் கலந்த மண். இந்தியாவில் எந்த மாநிலம் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது? இது ஆரம்ப காலத்திலேருந்தே இருக்க கொஸ்டினா சணல் அப்படின்னாலே நமக்கு வெஸ்ட் பெங்கால், அதாவது மேற்கு வங்காளம் தான். மேற்கு வங்காளம். பழுப்பு புரட்சி, ப்ரௌன் ரெவல்யூஷன், ஏற்கனவே வந்து நமக்கு வந்து 1000 வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ரெவல்யூஷன் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழுப்பு புரட்சி, ப்ரௌன் ரெவல்யூஷன். இந்த பழுப்பு புரட்சிக்கு வந்து எதை தொடர்புடையதுன்னா தோல் மற்றும் கோகோ உற்பத்தி. பயிர் வகைகள் பல்சஸ் பெரும்பாலும் எந்த பருவத்தில் பயிரிடப்படுகின்றன? ராபி மற்றும் காரிஃப். தேங்காய் ஒரு தோட்டப்பயிர். காய்கறிகள் மற்றும் பழங்கள் பொதுவாக எந்த பயிர் வகையின் கீழ் வருகின்றன அப்படின்னா சையத். சையத் அப்படிங்கிறது இந்த காய்கறி பழங்கள்லாம் வந்து சையத் அப்படிங்கிற பயிர் வகையின் கீழ் வருகின்றன. இந்தியாவில் வெண்மை புரட்சி எதனுடன் தொடர்புடையது? ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வெண்மை புரட்சி அப்படிங்கிறது பால் உற்பத்தி. ஒயிட் ரெவல்யூஷன். மக்காச்சோளம் மற்றும் சோளம் போன்ற பயிர்கள் எதற்கு சிறந்த எடுத்துக்காட்டுகள்? திணை வகைகள். அதிக நீர் தேங்கும் மண் வகைகளில் சிறப்பாக வளரும் பயிர் எது? சணல், ஜூட். காஃபி சாகுபடிக்கு ஏற்ற மண் மற்றும் காலநிலை எது? ஆப்ஷன் சி, சாய்வான நன்கு வடிகால் உள்ள மண், மிதமான காலநிலை. அறுவடைக்கு பிந்தைய காலங்களில் விளைபொருட்களை சேமிக்க பயன்படுத்தப்படும் ஒரு முறை குளிர் சேமிப்பு கிடங்குகள், கோல்ட் ஸ்டோரேஜ். அடுத்தது, இந்த விவசாயிகளுக்கு உதவும் தொழில்நுட்பம் பற்றிய ஒரு 15 கேள்விகள். விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க உதவும் ஒரு டிஜிட்டல் தளத்தின் பெயர் என்ன அப்படின்னா ஈனாம். ஈனாம் அப்படிங்கிறது இந்த விவசாயிகளுக்கு அவங்களோட விளைபொருட்களை வந்து டைரெக்டாக ஆன்லைனில் விற்கிறதுக்கு உண்டான ஒரு தளம். இந்த தளம் தான் ஈனாம். இதன் மூலம் வந்து அவங்களுக்கு என்னென்னா நியாயமான விலை வந்து அவர்களோட விளைபொருட்களுக்கு கிடைக்கிறது. இந்த விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க உதவும் ஒரு டிஜிட்டல் தளம் தான் ஈனாம். ஏற்கனவே சொல்கிறது, விவசாயத்தில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படுவதன் முக்கிய நோக்கம், அதோட முக்கிய பயன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்களை கண்காணித்து தரவுகளை சேகரிக்க. விவசாயிகளுக்கு விதைப்பு முதல் அறுவடை வரை உள்ள அனைத்து செயல்முறைகளுக்கும் தொழில்நுட்ப ஆலோசனை வழங்கும் அரசு இணையதளம் கிசான் சுவிதா ஆப்ஸ். ஒரு பயிரை வந்து பயிரிட்டது முதல் அதோட அறுவடை வரை அந்த செயல்முறைகளுக்கு ஒரு தொழில்நுட்ப முறையில் ஆலோசனை வழங்கும் ஒரு அரசோட இணையதளம் தான் கிசான் சுவிதா ஆப்ஸ். மண் சுகாதார அட்டை, சாயில் ஹெல்த் கார்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம்
மண் ஊட்டச்சத்து குறைபாடுகளை கண்டறிந்து சரியான உர பரிந்துரைகளை வழங்குதல். மண்ணோட ஊட்டச்சத்தில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா அதை வந்து சரி செய்வதற்கான ஒரு பரிந்துரைகளை வழங்குதல். பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா. பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா PMFBY எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் காப்பீடு. இது மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் உள்ளதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயிர் காப்பீடு இவற்றுடன் தொடர்புடையது. அடுத்து, விவசாயிகளுக்கு அவர்களின் மொபைல் ஃபோன்கள் மூலம் அக்ரோ அட்வைசரி வேளாண் ஆலோசனை தகவல்களை பெற உதவும் சேவை SMS அடிப்படையிலான ஆலோசனைகள். அடுத்த கொஷின், விவசாயத்தில் சென்சார்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன? சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் ஈரப்பதம், வெப்பநிலை மற்றும் ஊட்டச்சத்து அளவுகளை அளவிட. மண்ணோட ஈரப்பதம், வெப்பநிலை மற்றும் ஊட்டச்சத்து அளவுகளை அளவிட இந்த சென்சார்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து, விவசாயிகளுக்கு ஆன்லைனில் தங்கள் விளைபொருட்களை ஏலம் எடுக்க உதவும் ஒரு தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனாம். இந்த ஈனாம் தான் பார்த்தீங்கன்னா விவசாயிகளோட விளைபொருட்களுக்கு ஒரு சரியான விலையை நிர்ணயித்து கொடுக்கறதுக்காக நேரடியாக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். இந்த தளம் தான் பார்த்திங்கன்னா இந்த தளத்தில் தான் விவசாயிகள் வந்து தங்களோட பொருட்களை வந்து இந்த தளத்தில் வந்து விற்கலாம். இதனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான ஒரு விலை நிர்ணயம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடியாக விவசாயிகளுக்கு ஆன்லைனில் தங்கள் விளைபொருட்களை ஏலம் எடுக்க உதவும் ஒரு தளத்தின் பெயர் ஈனாம். விவசாய கடன் அட்டை திட்டத்தின் முக்கிய நோக்கம் விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல். விவசாயத்தில் செயற்கை நுண்ணறிவு எதற்காக பயன்படுத்தப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் மேலாண்மை, ஆப்ஷன் பி, பயிர் மேலாண்மை, நோய் கண்டறிதல் மற்றும் மகசூல் கணிப்புகளை மேம்படுத்த. அடுத்து, விவசாயிகளுக்கு தங்கள் விளைபொருட்களுக்கான சந்தை விலைகளை அறிய உதவும் ஒரு டிஜிட்டல் ஆதாரம் விவசாய ஆப்ஸ் மற்றும் போர்ட்டல்கள். அக்ரிகல்ச்சரல் ஆப்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ். விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்தை மேம்படுத்த உதவும் தொழில்நுட்பங்களில் ஒன்று எது? ஸ்ப்ரிங்க்லர் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகள். ஸ்ப்ரிங்க்லர் மற்றும் சொட்டு நீர் பாசன அமைப்புகள். விவசாய நிலங்களை கணக்கெடுப்பதற்கும் வரைபடமாக்குவதற்கும் எந்த தொழில்நுட்பம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியியல் தகவல் அமைப்பு, ஆப்ஷன் பி, புவியியல் தகவல் அமைப்பு. அதுக்கப்புறம் GPS, அது புவியியல் ஜியோகிராஃபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதுக்கப்புறம் GPS, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாய நிலங்களை கணக்கெடுப்பதற்கும் அவற்றை வந்து பார்த்திங்கன்னா வரைபடமாக்குவதற்கும் பயன்படுத்தப்படும் ஒரு தொழில்நுட்பம், பயனுள்ள தொழில்நுட்பம். விவசாயிகளுக்கு பயிர் சேதத்தை மதிப்பிடுவதற்கும் காப்பீட்டுத் தொகையை கோருவதற்கும் உதவக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் இமேஜிங் மற்றும் ரிமோட் சென்சிங். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயிர் சேதம் அதாவது ஏற்படுது அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு, எவாலுவேட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான பயிர் காப்பீடு, அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் வந்து அந்த கோருவதற்கும் உண்டான ஒரு தொழில்நுட்பம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரோன் இமேஜிங் மற்றும் ரிமோட் சென்சிங். அடுத்து, விவசாயிகளுக்கு அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்த தகவல்களை வழங்க எந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி விவசாய ஆப்ஸ், இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் பயிற்சி தொகுதிகள். இவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு அறுவடைக்கு பிந்தைய மேலாண்மை, அதுக்கப்புறம் சேமிப்பு மற்றும் சந்தைப்படுத்தல் குறித்த தகவல்களை வழங்குகின்றன இந்த ஒரு தொழில்நுட்பம். இந்த டெக்னாலஜி தான் இதுக்கு யூஸ் ஆகுது. இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 7th யூனிட் 7வது யூனிட்டுக்கு உண்டான ஒரு 100 கொஷின் முடிஞ்சது. இன்னொரு 3 யூனிட்டு தான் இருக்குது. இந்த 3 யூனிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். ஜிகே முடிஞ்சிடும். ஏற்கனவே வந்து சைக்காலஜி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் இன்னும் என்னென்ன இருக்கோ ஜென்ரல் தமிழ், ஏன்னா ஜென்ரல் தமிழ் முக்கியம் அப்படிங்கிறதுனால அதிலும் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு 10 days வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.